வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் கேரியர் சேனல். இப்போ வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரயில்வே துறையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ்ஸை போல் மார்க்கை வைத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. எக்ஸாமே இல்லாமல் அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமும் கிடையாது, அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபீஸும் கிடையாது, அண்ட் உங்களுக்கு மார்க் டிஃபைன் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட் வந்து வெளியிட போகிறாங்க. அண்ட் இதுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 20,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி வந்து இருக்கும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட்டு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 4/5/2025 அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்ருக்காங்க. இதில் எங்கேருந்து ஒர்க் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாக்பூர்லேருந்து ஒர்க் பண்ணுறதுக்காக இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஸ்கில் ஆன் இந்தியாவில் வந்து உங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க. 1/4/2025 அன்றைக்கி வந்து அப்லோடும் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கான வேக்கன்சிஸ் எல்லாம் எதில் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.apprentice.nsc.com அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணினா போதும். 5/4/2025 4/5/2025 வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து எந்தெந்த டிவிஷனில் வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றத டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் நாக்பூர் டிவிஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான பதவிகளை வந்து வெளியிட்ருக்காங்க. ஃபிட்டர், கார்பெண்டர் அண்ட் வெல்டர் அண்ட் சிஓபிஏ அண்ட் எலக்ட்ரிஷியன், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 919 வேக்கன்சியும் அண்டு ஒர்க் ஷாப்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 88 வேக்கன்சி, டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 1000க்கு மேலே வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிட்டர், வெல்டர், ஆப்ரேட்டர் அண்ட் பெயிண்டர் அண்ட் ட்ரைனர், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிஷியன், சிஓபிவி, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான ட்ரேடுக்கான வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துருந்தாங்க. அந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வேக்கன்சி வந்து இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுதான் வந்திருக்கு. அண்ட் இதில் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் 18 வயசுலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஆர், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, எக்ஸர்வீஸ் மேன் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் பர்த்தும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு சென்ட்ரலில் இருக்குங்க எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் மினிமம் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், அதாவது மெட்ரிகுலேஷன் நீங்கள் 10th படிச்சிருந்தாவே போதும். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐடிஐ வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 10th முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஐடிஐ படிச்சிருக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் மெத்தட் ஆஃப் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இவங்க சொல்லியிருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கை டிஃபைன் பண்ணி தான், அதாவது உங்களுடைய சொந்த மார்க்கை டிஃபைன் பண்ணி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது அண்டு இன்டர்வியூவும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஷார்ட் லிஸ்ட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுதான் இதோட செலெக்ஷன் ப்ராசஸ். இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் தான் நீங்கள் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்கிற போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட் தான் உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் கேர்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் உங்களுக்கான ஷார்ட்லிங் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்லேயே வந்து வெளியிட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்கிற அந்த மெயில் ஐடிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மெயில் ஐடிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட்டோட லிஸ்ட் வந்து சென்ட் பண்ணிடுவோம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்களாம் இருக்காங்க இல்லையா, எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்களுடைய சில்ட்ரன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இந்த அப்ரெண்டிஸோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பின்னாடிக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது சென்னை போர்ட்லேயோ அல்லது ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேயோ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆன உடனே ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி யாருக்கு வந்து கொடுப்பாங்கன்னா இந்த 1 year வந்து பார்த்திங்கன்னா டியூரேஷனில் வந்து அப்ரெண்டிஸ் கேட்டகரி வந்து முடிச்சிருக்கிறவங்களுக்கு தான் உங்களுக்கு வந்து
கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து கொடுப்பாங்க. ஸோ காய்ஸ் இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். சவுத்தர்ன், ஈஸ்டர்ன், சென்ட்ரல் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ்லேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இருக்குது. உங்களுக்கான எஜுகேஷன் என்ன, குவாலிஃபிகேஷன் என்ன எல்லாமே செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. அதோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். எக்ஸாமே இல்லாமல் உங்களுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ காய்ஸ் தேங்க்யூ.